வணக்கம். உங்க இடுப்புல தொடங்கி காலின் பின்பகுதி வழியாக பாதம் வரைக்கும் சுரீர்னு மின்னல் அடிக்கிறது மாதிரி வலி இருக்கா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக. இன்னைக்கு வீடியோல வெறும் 5 நிமிடத்துல சயாட்டிக் நரம்பு அழுத்தத்தை குறைக்கக்கூடிய 5 மேஜிக் ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம். ஒரு நாற்காலியில் நேராக அமர்ந்து கொள்ளுங்கள். வலியுள்ள காலை நேராக நீட்டுங்கள். இப்போது தலையை மேலே உயர்த்தும் போது கால் பாதத்தை உங்களை நோக்கி வளைக்க வேண்டும். தலையை கீழே குனியும் போது கால் பாதத்தை தரையை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். இதை தினமும் 10 முறை செய்யலாம். இது நரம்பு பாதையை சீராக்கி இறுக்கத்தை குறைக்க உதவுகிறது. முதலில் ஒரு காலின் முழங்காலை 90 டிகிரி கோணத்தில் மடக்கி முன்னால் வைத்து மற்றொரு காலின் முழங்காலை தரையில் ஊன்றவும். இப்போது உங்கள் இடுப்பு பகுதியை மெதுவாக முன்னால் தள்ளுங்கள். இதனால் உங்கள் அடிவயிற்று பகுதியில் நல்லதொரு நீட்சி, இழுவை ஏற்படுவதை நீங்கள் உணர்வீர்கள். 30 வினாடிகள் இதே நிலையில் இருக்கவும். இது நரம்பின் மீதுள்ள அழுத்தத்தை உடனடியாக குறைக்கும். ஒரு காலில் மட்டுமே வலி இருந்தாலும் 2 கால்களிலும் இப்பயிற்சியை செய்ய வேண்டியது அவசியம். ஒவ்வொரு காலிலும் 3 முறை இப்பயிற்சியை செய்ய வேண்டும். மல்லாக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். 2 கால்களையும் மடக்கி வைத்துக் கொள்ளுங்கள். வலியுள்ள காலின் கணுக்காலை மடக்கி அடுத்த கால் மூட்டிக்கு மேல் வையுங்கள். இதை பார்க்க எண் 4 போல் இருக்கும். இப்போது மெதுவாக வலியில்லாத காலின் மூட்டியை பிடித்து உங்கள் நெஞ்சை நோக்கி இழுங்கள். பின்பக்க இடுப்பு பகுதியில் ஒரு தசை இழுக்கப்படுவதாக உணர்வீர்கள். 20 நிமிடங்கள் இந்த நிலையை தொடரலாம். இதை தினமும் 3 முறை செய்யலாம். மிக தீவிரமான டிஸ்க் பல்ஜின் காரணமாக கடுமையான வலி இருந்தால் கண்டிப்பாக ஒரு திறமையான பிசியோதெரபி மருத்துவரின் ஆலோசனை பெற்ற பின்பே இந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும். ஏற்கனவே சயாட்டிகா குறித்தும் கீழ்முதுகு டிஸ்க் பல்ஜ் குறித்தும் நான் பப்ளிஷ் செய்த மிக மிக பயனுள்ள வீடியோக்களுடைய லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. கிளிக் செய்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி.